everyone. இன்னைக்கு ஒரே ஒரு இன்கிரீடியண்ட்டை வச்சு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அந்த ஒரே ஒரு இன்கிரீடியண்ட் நம்ம ஹீரோ கேரட் தான். கேரட்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சன்ஸ்கிருதிக்கு டிஃபன் ஐட்டம்ஸான இட்லி, பூரி, சப்பாத்தி, தோசைன்னு எல்லாமே பிடிக்குங்க. அதில் டாப் மோஸ்ட்டில் இருக்கிறது பூரி தான். ஸோ பூரி வந்து ஹெல்த்தியான்னு கேட்டிங்கன்னா பூரி வந்து அன்ஹெல்த்தி தான். ஸோ அதை எப்படி நம்ம ஹெல்த்தியாக மாற்றி அவங்களுக்கு கொடுக்குறது அப்படின்றது தான் காமிக்க போகிறேன். அதுக்கு ஒரு கேரட் எடுத்து நல்லா பீல் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஒரு பியூரியாக வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு அண்ட் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேரட் பியூரியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். அண்ட் பூரிக்கு எப்போதுமே மாவு வந்து லூஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் பூரி உப்பெல்லாம் வரும். இதில் நம்ம கேரட் பியூரியை அப்படியே தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஜூஸாக குடித்தா கூட நம்ம அதில் ஃபில்டர் பண்ணுவோம். ஆனால் இதில் நம்ம ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதில் வந்து குட்டி குட்டி போர்ஷன்ஸாக ஒரு 5 போர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து தேய்ச்சிக்கோங்க. ரொம்பவே மெலிசாக தேய்க்கக்கூடாது, ரொம்பவும் டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டு ஒரு 5 பூரி கிட்ட வந்துச்சு. அண்ட் அதை இப்போ எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நல்ல பூரி உப்பெல்லாம் வந்துச்சுங்க, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. நம்ம நார்மலாகவே தண்ணி ஆட் பண்ணி பூரி செஞ்சாலே சில டைம் உப்பெல்லாம் வராது. அண்ட் இந்த கேரட் பியூரி வேறு ஆட் பண்ணியிருக்கோமே, உப்பெல்லாம் வருமானு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நம்ம மாவு பிசைகிற கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது பூரி உப்பெல்லாம் வருதும் வராததுங்க. இது வந்து நல்லாவே உப்பெல்லாம் வந்துச்சு, சாஃப்டாகவும் இருந்தது. இது கூட பூரியோட பெஸ்ட் காம்பினேஷனான பூரி மசால் வச்சு சன்ஸ்கிருதிக்கு ஊட்டி விட்டாச்சு. அந்த கிளிப்பிங்ஸ் நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த பியூரி வச்சு இன்னும் என்னென்ன டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் இட்லி மாவில் கேரட் பியூரியை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது குட்டி இட்லி தட்டில் கொஞ்சம் நெய் தடவி விட்டு அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டர் வந்து அந்த குட்டி இட்லி தட்டு ஃபுல்லாகிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ சன்ஸ்கிருதிக்கு மட்டுன்றதுனால நான் இட்லி பானையில் வைக்கலை, அப்படியே ஒரு இதில் தான் வச்சு லிட் போட்டு மூடி வச்சிட்டேன். அண்ட் எடுத்து பார்க்கும்போது ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருந்துச்சு. அது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை பொடியும் நாட்டு சர்க்கரையும் தூவி கொடுத்துட்டேன். ஆல்ரெடி கருவேப்பிலை பொடியை தோசையில் எப்படி தூவி ஏமாற்றி கொடுக்குறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம தோசையும் ஊற்றிட்டுருக்கோம். தோசையும் நல்லா ஆரஞ்சு கலரில் சூப்பர் கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருந்ததுங்க. சன்ஸ்கிருதியோட பூரி ரியாக்ஷன் பாருங்கள். அவள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பராக சாப்பிட்டா. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கேரட்டோட டேஸ்ட்டு சுத்தமாக வரல. நம்மளுக்கு சத்து போனால் போதும், டேஸ்ட்டு தேவையில்ல. அண்ட் இங்கே இட்லியோட ரியாக்ஷன் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிட்டாங்க. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் பீட்ரூட்டில் கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய்.